எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு செடியை பாருங்கள், கத்தாழைய எப்படி இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். அவங்களுக்கு சாப்பாடே இதுதானே, டெய்லி நம்ம அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இவங்களுக்கும் நமக்கு சாப்பாடு பண்ணணும். தண்ணி ஊற்றியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கத்தாழை செடி வளர்த்துறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தி. இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து ஆசீர்வாத் கோதுமை மாவு. இப்படி அமுத்துறோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பூரிக்கு வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதுதான் பூரி. சப்பாத்திக்குனா பெரிய உருண்டையாக போடலாம். இது வந்து பூரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூரி போட்டுக்குவோம். மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா போட்டு அப்படின்னு அடிக்கணும். அப்போ தான் சாஃப்டாகும். இதையும் போட்டுருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். இப்போ இந்த கத்தியில் வந்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து அறுத்து வச்சுக்கும். பூரி போடலாம். ஃபஸ்ட்டு இதை தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை அறுத்து வச்சுக்கோங்க. பூரிக்கு வந்து சின்னதாக தைச்சா போதும். ரவுண்டாக மூடி போட்டு ரவுண்டெல்லாம் பண்ணாதீங்க. இப்படி நம்மளே வந்து சப்பாத்தி கட்டையில் ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, இது வந்து எண்ணெயில் போடலாம். நல்லா புஷ்ஷுன்னு வருதா? மேலே வந்து எண்ணெய் அப்படி இப்படி கொஞ்சம் மேலே அப்படி தூக்கிட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இதை வந்து இந்த தோசைக்கல்லில் நம்ம வச்சுக்குவோம். எண்ணெயெல்லாம் அப்படியே மடிஞ்சு. இப்போ இன்னொரு பொடி போடுவோம். கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்குவோம். தேய்ச்சாச்சு. இப்போ போடுவோம். இப்படி மேலே வரும்போது கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு மேலே வந்துடும்.
டிசைனாக வருது பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பூரி. போதும், இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பூரி போட்டுக்கலாம். அப்படி போடலாம். இது கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரல, ரெண்டு பக்கம் தான் புஷ்ஷுன்னு வரும். பூரி சுட்டாச்சு. இப்போ வந்து உங்கள் வீட்டில் என்ன குருமான்னு சொல்லிட்டு பாருங்கள். தக்காளி குருமா ஏற்கனவே வச்சுட்டேன் நான். இது வந்து தக்காளி, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பட்டை, சோம்பு, கிராம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு தக்காளி குருமா நல்லாயிருக்கும். பூரிக்கு, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டு பூரியை வச்சு 3 பூரி வச்சுக்குவோம். தக்காளி குருமா வச்சு சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை டிஃபன் பூரி குருமா. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. ஃபஸ்ட்டு பூரியெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம வந்து தேய்ச்சி ஒவ்வொன்றா போட்டோம்னா நம்ம ரொம்ப லேட் ஆகுது. அதனால் தேய்ச்சி வச்சுட்டு போட்டோம்னா சீக்கிரமாக டக் டக்குன்னு போட்டலாம். ரவுண்டாகவே வரலைங்க. ஒன்று ரவுண்டாக வருது, இன்னொன்று வேறு மாதிரி வருது. பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட்டோம். ஒட்டிக்குது. எண்ணெய் இல்லாமல் தைச்சோம்னா கையில் விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தொட்டுக்கணும். அப்போ தான் வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இல்லாட்டியே மாவு போட்டு தேய்க்கலாம். மாவு போட்டு தேய்ச்சோம்னா நம்ம பூரி சுடும்போது எண்ணெயெல்லாம் ரொம்ப கருப்பாயிடும். அதனால தான் எண்ணெய் போட்டே தேய்ச்சிடுறது. சப்பாத்தி போடலான்னு பார்த்தேன், டைம் ஆகுதுன்னா சீக்கிரம் போட்டுடலாம் பூரி. அதனால் இன்னைக்கு பூரியே போட்டாச்சு. கையில் அமுத்துற மிஷின்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்படி கையில் தேய்ச்சி பிசைஞ்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
இந்த ரெண்டையும் ஒன்றா ஆக்கிடுவோம். ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ பூரியெல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். நம்ம எண்ணெயில் போட பார்க்கலாம். தோசைக்கல் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு வச்சுக்கோம். இதுதான் எனக்கு வசதியாக இருக்கும். போடலாமா? நல்லா புஷ்ஷுல இதை எடுத்து இந்த தோசைக்கல்லில் அப்படி வச்சுக்கணும். நம்ம எண்ணெய் விளைஞ்சின்னா அப்படியே தோசைக்கல்லில் வந்துடும். அப்படியே அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் தோசை ஊற்றலாம் ஊற்றிக்கலாம். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் வேலை சரியாக தாங்க இருக்குது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாசக்கூட்டி வாசல் தொளிச்சு கோலம் போட்டு திரும்ப விளக்கு பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சு பூரி போட இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா புஸ் புஸ்ன்னு வருது. சூப்பரான பூரி. இது கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி விட்டோம்னா பூரி நல்லா புஷ் புஷ்னு வந்துடும். பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கா? கெட்டியாக பிசைஞ்சிடணும் பூரிக்கு. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நல்லா தண்ணியாக கொஞ்சம் கொலக்கொலான்னு தச்சுக்கணும். ஆனால் பூரிக்கு அப்படி இல்லை, நல்லா கெட்டியாக பிசைஞ்சால் தான் எண்ணெய் இழுக்காது, நமக்கும் எண்ணெய் நிறையா இருக்காது பூரியில். நல்லா வளர்க்கணும். இப்படி சுற்றிலும் இப்படி தள்ளி தள்ளி விட்டானா சென்ட்ரல்லாம் நல்லா சைட்லலாம் வேகும். மேலே வருது.
எல்லா பூரியுமே நல்லா வருது புஸ் புஸ்ஸு. இப்படி தள்ளி திருப்பி விட்டாங்கன்னா அந்த சைட்லலாம் அந்த வேகும். எல்லா பூரியும் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதையும் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, பூரியெல்லாம் போட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம்.